ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜியோ ஏர் ஃபைபர் பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். சரிங்களா, அது என்ன ப்ரைஸ், அது எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, அதோட ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக போட்டிருந்தோம். அந்த வீடியோ செக் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வீடியோ வந்து ஜியோ ஏர் ஃபைபர் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வந்து வச்சிருக்காங்க. இந்த ஜியோ ஏர் ஃபைபர் மேக்ஸில் வந்து மொத்தம் 3 விதமான பிளான் வச்சிருக்காங்க. ஜியோ ஏர் ஃபைபருக்கும் ஜியோ ஏர் ஃபைபர் மேக்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதோட ஸ்பீடு என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். மந்த்லி ரெண்ட் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா, ஓவராலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஜியோ ஏர் ஃபைபர் என்ன ப்ரைஸ் கொடுத்து நம்ம வாங்குறது, அது எப்படி புக் பண்ணுறது, அது இன்ஸ்டாலேஷன் சொல்லிட்டு A to Z எல்லா வீடியோ நம்ம டீட்டெயிலாக போட்டிருக்கோம். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து ஜியோ ஏர் ஃபைபர் மேக்ஸ் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு ப்ரோ, என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ இருக்க போகுது. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஜியோ ஏர் ஃபைபருக்கும் ஜியோ ஏர் ஃபைபர் மேக்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ ஃபைபரை பொறுத்த வரைக்கும் 2 விதமான பிளான் தான் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி வந்து 3 விதமான பிளான் வச்சிருக்காங்க. பட் வந்து 2 விதமான ஸ்பீடு தான் வச்சிருக்காங்க ஜியோ நார்மல் ஏர் ஃபைபர்ல. என்னென்ன பிளான் அப்படின்னு கேட்டீங்கன்னா 30 Mbps ஸ்பீடு வச்சிருக்காங்க. ஜியோ ஏர் ஃபைபர் நார்மல்ல சொல்றேன் நான், 30 Mbps வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 100 Mbps வச்சிருக்காங்க. 100 Mbps வந்து அமேசான் பிரேமோட ஒரு கேட்டகரியில ஒன்று வச்சிருக்காங்க. ஓகே, சொல்ல போனா 2 தான் பிளானோட இருக்குது. சரிங்களா, அமேசான் பிரேம் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து பிரைஸ் ஒன்று வந்து மாறுபடும். 100 Mbps வந்து 2 விதமான பிளான் வச்சிருக்காங்க. 30 Mbps பிளான்ல ஒன்று வச்சிருக்காங்க. சரிங்களா, நிறைய பேர் ஜியோ ஏர் ஃபைபர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். சரிங்களா, இப்போ இன்ஸ்டாலேஷன் பண்ண வராங்க இல்லையா, ஒரு சின்ன ஆண்டனா மாதிரி மேல வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஆண்டனா வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண வர டீம்ல இருந்து சொல்லுவாங்க அந்த ஆண்டனா வந்து டவருக்கு ஆப்போசிட்ல இருக்கணும். இப்போ நம்ம DTH யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இப்போ சன் டைரக்ஷனா அதுக்கு சேட்டலைட் தகுந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி வைக்கணும், ஏர்டெல்னா அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கணும். அப்படி அலைன்மெண்ட் வந்து கரெக்டா அதுக்கு பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி வைப்போம் இல்லையா, அதே மாதிரி வந்து சொல்லுவாங்க இன்ஸ்டாலேஷன் டீம்ல இருந்து. ஆண்டனாக்கு ஏற்ற மாதிரி நீங்க வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து அது உண்மை கிடையாது. சரிங்களா, அதை பத்தி ஆல்ரெடி நம்ம நிறைய பேசி வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஜியோ 5G உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு எங்கெல்லாம் கிடைக்குதோ ஒரு பாயிண்ட் கிடைச்சாலுமே ஜியோ ஏர் ஃபைபர் வந்து ஒர்க் ஆகும். பட் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா ஃபிளக்சுவேஷன் ஆகும். ஸ்பீட் வந்து 30 Mbps நீங்க எடுத்துருக்கீங்க அப்படின்னா 25 ஃபிளக்சுவேஷன் ஆகிட்டு இருக்கும். பட் வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா, 10 Mbpsல கூட ஒர்க் ஆகும். இப்போ சென்னையில் இருக்கீங்க, இல்லை கோயம்புத்தூர்ல இருக்கீங்க, இல்லை பிரைமரி சிட்டிக்குள்ள இருக்கேன், நான் வந்து 5G கவரேஜ் வந்து எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னா உங்களால வந்து அந்த ஆண்டனா மேலே வைக்காமையே நீங்க கீழே வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். டிவி பக்கத்துலேயே கூட வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா 5G கவரேஜ் இருந்தாலே போதும், கண்டிப்பா அது ஒர்க் ஆகும். என்ன பிரச்சனை ஆகும்னா நான் சொன்ன மாதிரி ஃபிளக்சுவேஷன் ஆகும், ஸ்பீட் வந்து ஃபிளக்சுவேஷன் ஆகும். அதனாலதான் 30 Mbps 100 Mbps கொடுத்துருக்காங்க. இது நார்மலா இப்ப சின்ன ஒரு டிவைஸ் 2 டிவைஸ் யூஸ் பண்றவங்களுக்கு இந்த 30 Mbps 100 Mbps ஓகே. சில பேர் வந்து ஹை எண்டா யூஸ் பண்ணணும், எனக்கு ரொம்ப இன்டர்நெட் அதிகமா தேவைப்படுது, ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கேன், இல்லை எனக்கு வந்து அப்லோட் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நிறைய இன்டர்நெட் எனக்கு வேணும், ஸ்பீடு ரொம்ப அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறவங்களால ஜியோ ஏர் ஃபைபர் மேக்ஸ் அப்படி சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஜியோ ஏர் ஃபைபர் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து லேசர் பாயிண்ட் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா மொபைல் டவர் இருக்கு இல்லையா, அந்த டவரை ஃபேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த டவரை வைப்பாங்க ஜியோ ஏர் ஃபைபர் மேக்ஸ்ல. அதுல இருந்து லேசர் பாயிண்ட் வந்து ரிசீவ் ஆகி உங்களுக்கு வந்து ஃபுல் சிக்னல் கிடைக்கும். இன்னும் உங்களுக்கு வந்து எளிமையா சொல்லணும் அப்படின்னா ஒரு 7 கிலோமீட்டர் ரேஞ்சில் ஒரு மொபைல் டவர் வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல வந்து சிக்னலே கிடைக்கல அப்படின்னா, பட் வந்து நம்ம ஜியோ யூசர் வந்து அதிகமா இருக்காங்கல்ல, பிஎஸ் எந்த டவர் அந்த சைடு 7 கிலோமீட்டர் அந்த சைடுல இருக்கும், அந்த சிக்னல் யூசர் வந்து அதிகமா ஆயிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஊர்ல வந்து ஒரு டவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பட் வந்து டவர் ஃபிக்ஸ் பண்றாங்க. இப்போ 7 கிலோமீட்டருக்கு அந்த சைடு ஒரு டவர் இருக்கு, இந்த சைடு வந்து ஒரு டவர் ஃபிக்ஸ் பண்றாங்க புதுசா. இந்த டவருக்கும் எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப பக்கமா இருந்துச்சு அப்படின்னா கேபிள் மூலமா கனெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, ரொம்ப லாங்ல இருக்கு, ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னா கேபிள் மூலமா கனெக்ட் பண்ண மாட்டாங்க. இந்த டவர்ல இருந்து இந்த டவருக்கு வந்து ரிசீவர் செட் பண்ணிடுவாங்க. நீங்க மொபைல் டவர்லாம் நீங்க பார்க்கலாம், ரவுண்டா ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, இதான் வந்து ரிசீவர். சரிங்களா, ரிசீவர் செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த டவர்ல இருந்து இந்த டவருக்கு வந்து சிக்னல் அனுப்பிச்சு இந்த மொபைல் டவர் இருக்கு இல்லையா, இந்த மொபைல் டவரை சுத்தி இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து இவங்க வந்து நெட்வொர்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி தான் ஜியோ ஏர் ஃபைபர் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஜியோ ஏர் ஃபைபர் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 விதமான ஸ்பீட் வந்து வச்சிருக்காங்க. இது எல்லாமே ஹை எண்ட் ஸ்பீடு தான். சரிங்களா, 300 Mbps 500 Mbps 1 Gbps அப்படின்னு சொல்லிட்டு ஹை எண்ட் ஸ்பீட் தான் வச்சிருக்காங்க. காஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஜியோ ஏர் ஃபைபர் மேக்ஸ் நீங்க வாங்கணும் அப்படின்னா உங்க ஏரியால ஜியோ 5G ஸ்ட்ரென்த் அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்ல ரொம்ப குறைவா இருக்கு, எனக்கு ஒரு பாயிண்ட் தான் இருக்கு அப்படின்னா நீங்க யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா இதால வந்து இப்போ 1 Gbps நீங்க ஸ்பீட் எடுத்தீங்கன்னா கண்டினியூட்டி உங்களால 1 Gbps கொடுக்க முடியாது, ஃபிளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஜியோ ஏர் ஃபைபர் மேக்ஸ் எடுக்கணும்னா எங்க ஏரியா வந்து 5G வந்து ஃபுல் சிக்னல் கிடைக்குதுன்னா மட்டும் நீங்க எடுங்க. ஏன்னா 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் கிடைச்சி எடுத்தாலும் உங்களுக்கு வந்து நீங்க 500 Mbps நீங்க போட்டா கூட
உங்களுக்கு பிரோஜனம் கிடையாது, ஏன்னா ஃபிளக்சுவேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஜியோ ஏர் ஃபைபருக்கு கொடுத்த டிவைஸும் ஜியோ ஏர் ஃபைபர் மேக்ஸ் கொடுக்குற டிவைஸும் ஒன்னான்னு கேட்டீங்கன்னா ஒன்னு கிடையாதுங்க. ஜியோ ஏர் ஃபைபர் கொடுத்த அங்க ஆண்டனா மாறுபடும் சரிங்களா. இது லேசர் பாயிண்ட் ஆண்டனா அப்படின்னு சொல்றாங்க, அது வந்து நார்மல் ஆண்டனா சரிங்களா. ஆண்டனா மாறுபடும். அது மட்டும் இல்லாம ஜியோ ஏர் ஃபைபர் மேக்ஸ்ல வந்து ஒரு ஆண்டனா மேல பிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கீழே வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பாக்ஸ் ஒன்று வைப்பாங்க. அது மூலமா நீங்க இன்டர்நெட் கேபிள் போட்டு உங்க கீழே இப்போ எந்த ஃப்ளோர்ல இருக்கீங்களோ அந்த ஃப்ளோர்ல வந்து ஜியோ ஏர் ஃபைபர் ரவுட்டர் வச்சு நீங்க கனெக்ட் பண்ணி தருவாங்க. பேலன்ஸ் வந்து 4-5 போட்டு ஃப்ரீயா இருக்கும் இல்லையா. அது உங்க இப்போ ஒரு அபார்ட்மெண்ட்ல ஜியோ ஏர் ஃபைபர் மேக்ஸ் உங்க ஃப்ரெண்ட் யாராவது எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு அபார்ட்மெண்ட்ல வந்து 5 வீடு இருக்கு, ஒரு 5 வீட்டுக்கு வந்து ஒரே கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா நீங்க ஒரே ஒரு ஆண்டனா வச்சாலே போதும். டிஸ்ட்ரிபியூட்டர் பாக்ஸ் வந்து வைப்பாங்க. அதன் மூலியமா நீங்க வந்து செப்பரேட்டா நீங்க எடுத்துக்கலாம். நீங்க ரீசார்ஜ் வந்து செப்பரேட்டா பண்ணிக்கலாம். உங்க ஐடி உங்க பிளான் என்னவோ அதுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், அவர் பிளான் என்னமோ அவருக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து வச்சிருக்காங்க. பட் வந்து ஜியோ ஏர் ஃபைபர்ல வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. நார்மல்ல ஒரு ஆண்டனா ஒரு கனெக்ஷன் தான் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஜியோ ஏர் ஃபைபருக்கு உண்டான செட்டாப் பாக்ஸ் சேம் தான், ஜியோ ஏர் ஃபைபருக்கான ரவுட்டரும் சேம் தான், எல்லாமே சேம் தான். அந்த ஆண்டனா மாறுபடும். பிளஸ் அடிஷனலா வந்து இங்க என்ன கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா, ஜியோ ஏர் ஃபைபர் மேக்ஸ்ல வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பாக்ஸ் கொடுப்பாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் பாக்ஸ்னு ஒன்றும் கிடையாது, ரவுட்டர் தான். ஓகே, ரவுட்டர் மாதிரி சின்னதாக கொடுப்பாங்க. அதுல வந்து மல்டிபிள் கனெக்ஷன் நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஒரு ஆண்டனா பிக்ஸ் பண்றது மூலமா மல்டிபிளா நீங்க வந்து ஒரு 5 கனெக்ஷன் வரைக்கும் உங்களால எடுத்துக்க முடியும். ஓகே, ஜியோ ஏர் ஃபைபர் மேக்ஸ் 3 பிளான் இருக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா. அந்த 3 பிளானோட பிரைஸ் என்ன, இது எப்படி பை பண்றது, இதோட டோட்டல் காஸ்ட் எவ்வளவு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு குயிக்கா ஒரு ரிவ்யூ பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 300 MBPS பிளான் வந்து வச்சிருக்காங்க. 300 MBPS பிளானுக்கு எவ்வளவு பிரைஸ் வந்து கோட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1409 ரூபாய் பிரைஸ் வந்து கோட் பண்ணிருக்காங்க. பிளஸ் வந்து ஜிஎஸ்டி வந்து ஆட் பண்ணிக்கணும் சரிங்களா. 18% ஆட் பண்ணீங்க அப்படின்னா 1769 ரூபாய் வரும். ஓகேங்களா, 1716 வரும். மல்டிப்ளை 6 மாசம் கனெக்ஷன் எடுக்க முடியும். ஓகேங்களா, இது எப்படின்னா 6 மாசம் எடுத்துக்க முடியும், இல்லைன்னா 12 மாசத்துக்கு தான் எடுத்துக்க முடியும். இப்போ 300 MBPSக்கு 1769 ரூபாய் இல்லையா, இதை வந்து 6 மாசம் பேமெண்டா வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க முன்கூட்டியே. ஸோ வந்து 6 மாசம் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 10,614 ரூபாய் வரும். ஓகேங்களா, 10,614 வரும். 10,614 நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் எல்லாமே ஃப்ரீயா அதுக்குள்ளே இன்க்ளூடிங் ஓகேங்களா எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ வந்து இது வந்து டேட்டா வந்து லிமிட்டான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா லிமிட் செட் பண்ணிருக்காங்க. அன்லிமிட்டா உங்களால யூஸ் பண்ணிக்க முடியாது. 300 MBPS ஸ்பீட்ல வந்து 1000 GB தான் உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். 1000 GBக்கு மேல நீங்க கன்சியூம் பண்ணிட்டீங்க, இப்போ 15 நாளே 1000 GB நீங்க கன்சியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா 64 kbps வந்து மாறிக்கும் சரிங்களா. இதுக்கு வந்து லிமிட் செட் பண்ணிருக்காங்க 1000 GB ஒரு மாசத்துக்கு அப்படின்னா அதை டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 33 GB வரும். உங்களுக்கு 33 GBங்கிறது ரொம்ப கம்மி தான். ஏன்னா நம்ம வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இல்ல அமேசான்ல படம் பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா 300 MBPS ஸ்பீட் எடுக்கிறோம் இல்லையா, படம் ஏதாவது பார்க்குறோம் 4K ஏதாவது மூவி பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு வந்து 90 GB காலியாக இருக்கு எனக்குலாம். ஓகேங்களா, ஸோ வந்து 33 GBங்கிறது ரொம்ப கம்மி தான். இதுக்கு ஒரு செட்டாப் பாக்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, இந்த செட்டாப் பாக்ஸ் வந்து 800+ டிவி சேனல்ஸ் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா லாங்குவேஜ் சேர்த்து 800+ டிவி சேனல்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 13 OTTக்கு மேல கொடுக்குறாங்க. என்னென்ன OTT பேசிக்கான OTT மட்டும் நான் சொல்லிடுறேன். நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து பேசிக் கொடுத்துருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல பேசிக் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா 480p பார்த்துக்க முடியும் சரிங்களா. 1000 பார்த்துக்க முடியாது, 480p தான் கிளாரிட்டி வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சோனி லைவ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா G5 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜியோ சினிமா வந்து பிரீமியம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சன் நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இன்னும் ஒரு சில ஆப்லாம் கொடுத்துருக்காங்க, நான் டிஸ்பிளேல போடுறேன், நீங்களே பார்த்துக்கலாம் சரிங்களா. இதுக்கு வந்து வாய்ஸ் கால் வந்து அன்லிமிட்டடாக பேசிக்கலாம். பட் வந்து ரவுட்டர்ல வந்து நீங்க வந்து லேண்ட்லைன் கனெக்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரவுட்டர்ல வந்து லேண்ட்லைன் போர்ட் கனெக்ட் பண்ற மாதிரி ஆப்ஷனே கிடையாது. நீங்க லேண்ட்லைன் எப்படி கனெக்ட் பண்ணி பேசணும் அப்படின்னா ஜியோ ஜாயின் ஒரு ஆப் இருக்கு, அதன் மூலியமா தான் உங்களால் கனெக்ட் பண்ணி பேச முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே நம்ம மேக் பண்ணிருக்கோம், அந்த வீடியோ நீங்க செக் பண்ணி பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. ஓகே, இது உங்களுக்கு வந்து 300 MBPS வந்து மாசம் வந்து ரெண்ட் நீங்க எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1764 ரூபாய் பே பண்ணணும். இது புது கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா 10,614 ரூபாய் தேவைப்படும் சரிங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 500 MBPS பிளானை பத்தி பாத்துருவோம். 500 MBPS பிளானுக்கு வந்து பிரைஸ் எவ்வளவு கோட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா 2499 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. ஜிஎஸ்டி இல்லாம சொல்றேன். ஜிஎஸ்டி வந்து 10% ஆட் பண்ணோம் அப்படின்னா 2949 வரும், 2949 வரும். இதையும் வந்து 6 மாசம் கனெக்ஷன் தான் எடுக்க முடியும், 12 மாசம் எடுக்க முடியும். 6 மாசம் நம்ம வந்து எடுத்துக்குவோம் சரிங்களா. 6 மாசத்துக்கு மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2949 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 17,694 ரூபாய் வரும். 17,694 வரும். ஓகேங்களா, 17,694 ரூபாய் வரும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இன்ஸ்டால்மெண்டா நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன்லாம் அதுக்குள்ளேயே முடிச்சு கொடுத்துருவாங்க. இதுக்கும் பாத்தீங்கன்னா அன்லிமிட்டட் இன்டர்நெட் கிடையாது. இதுக்கும் பாத்தீங்கன்னா 1000 GB தான் உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். 500 MBPS ஸ்பீட்ல வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். 33 GB கணக்கு வருது ஒரு நாளைக்கு சரிங்களா. இதுக்கும் பாத்தீங்கன்னா 800 டிவி சேனலுக்கு மேல கொடுப்பாங்க, ஏன்னா சேம் செட்டாப் பாக்ஸ் தான். இதுக்கும் பாத்தீங்கன்னா 13 OTT வரும். 13 OTTல என்னென்ன மெயினான OTTன்னு பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து 720p பார்த்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் பார்த்தது 480p பார்த்தோம் இல்லையா, இது வந்து 720p பார்த்துக்க முடியும். அமேசான் பிரைம் கொடுத்துருக்காங்க, டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் கொடுத்துருக்காங்க, சோனி லைவ் கொடுத்துருக்காங்க, G5 கொடுத்துருக்காங்க,
ப்ளஸ் வந்து ஜியோ சினிமா கொடுத்துருக்காங்க, சன் நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, இன்னும் ஒரு சில ஓடிடிலாம் கொடுத்துருக்காங்க. நான் அதெல்லாம் டிஸ்பிளேல போடுறேன், நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ வந்து 500 MBPS ஸ்பீடு வேணும்னா நீங்கள் 2949 ரூபா நீங்கள் மந்த்லி பே பண்ணணும். ஃபர்ஸ்ட் மாதம் கனெக்ஷன் எடுக்கும்போது 17,694 ரூபா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கனெக்ஷன் எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 Gbps ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. 1 Gbps ஸ்பீடுக்கு எவ்வளோ பிரைஸ் வந்து கோட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3999 ரூபா சொல்லியிருக்காங்க. வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் சொல்லியிருக்காங்க. நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணோம் அப்படின்னா 4719 ரூபா வரும். ஓகேங்களா, 4719 வரும். இதையும் வந்து 6 மாதம் கனெக்ஷன் தான் எடுக்க முடியும், 3 மாதம்லாம் கொடுக்கல. நம்ம வந்து 6 மாதத்துக்கு எடுத்துக்குவோம். சரிங்களா, 6 மாதம் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 28,314 ரூபா வரும். ஓகேங்களா, 28,314 வரும். ஒரு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டாலேஷன்லாம் இதுக்குள்ளே இன்க்ளூடிங் பண்ணி கொடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா 1000 GB வந்து 1 Gbps ஸ்பீடில் வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம். கன்சியூம் பண்ணிட்டு காலி ஆயிடுச்சு அப்படின்னா KBPSல வந்து மாறிக்கும். சரிங்களா, இதுக்கும் பார்த்தீங்கன்னா 33 GB தான் ஒரு நாளைக்கு கணக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 800+ டிவி சேனல்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா செட்டாப் பாக்ஸ் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து 800க்கும் மேற்பட்ட டிவி சேனல்ஸ் வரும். இதுக்கு என்னென்ன ஓடிடி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் அப்படின்னா 4K உங்களால் பார்த்துக்க முடியும். அமேசான் பிரைம் கொடுத்துருக்காங்க, டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் கொடுத்துருக்காங்க, சோனி லைவ் கொடுத்துருக்காங்க, G5 கொடுத்துருக்காங்க, ஜியோ சினிமா கொடுத்துருக்காங்க, சன் நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, இன்னும் ஒரு சில ஓடிடிலாம் கொடுத்துருக்காங்க. நான் ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்களே பார்த்துக்கலாம். ஓகே, இது 1 Gbps ஸ்பீடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா மாதம் வந்து 4719 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் புது கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா 28,314 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேங்களா, ஓகே, இதோட டீட்டெயிலாம் ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்களே பார்த்துக்கலாம். ஓகே, ஜியோ ஏர்ஃபைபர் மேக்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா? ஜியோ ஏர்ஃபைபர் மேக்ஸ் வாங்கலாமா, பேசிக் பிளான் ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு என்ன கேட்டால் வாங்க வேணாம் தான் சொல்லுவேன். ஏன்னா ஏர்ஃபைபர் ஜியோ ஏர்ஃபைபரே வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது. நிறைய இடத்துல வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகுது ப்ரோ, எனக்கு வந்து சடன் ஆயிடுது, இன்டர்நெட் கிடைக்க மாட்டுது, ப்ராப்பரான ஒரு இன்டர்நெட் கிடையில அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கு கம்ப்ளைண்ட். ஸோ வந்து இன்னும் ஒரு வருஷம் இல்லை 6 மாதம் போனால் இன்னும் வந்து மேபி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அவங்களுடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம், சில ப்ராப்ளம்லாம் வந்து சால்வ் பண்ணி இன்னும் வந்து பெட்டர் ஆக்கலாம். சரிங்களா, ஸோ அதனால வந்து இப்போதைக்கு ஏர்ஃபைபர் வாங்கணும், மேக்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு வாங்கிக்கிறீங்க. இதுக்கு வந்து ஜியோ ஏர்ஃபைபர் வந்து பெஸ்ட், இல்லைனா ஃபைபர் கனெக்ஷன் எடுத்துக்கிறது பெஸ்ட். ஓகேங்களா, ஸ்டேபிளாக வந்து ஒரே ஸ்பீடில் வந்து கிடைக்கும், லேட்டன்சியும் கம்மியாக இருக்கும். ஜியோ ஏர்ஃபைபர் மேக்ஸில் வந்து ஜியோ ஏர்ஃபைபர் மேக்ஸாக இருக்கட்டும், ஜியோ ஏர்ஃபைபர் ஆகட்டும், லேட்டன்சி வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா, ஜியோ ஏர்ஃபைபர் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருந்தீங்கன்னா அதுக்கான வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜியோ ஏர்ஃபைபர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஓகே தான். ஏன்னா நான் ஒரு 2 டிவைஸ் தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம 30 MBPS பிளான் எடுத்திருக்கோம் அப்படின்னா 22, 23 அப்படின்னு ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும். சில நேரத்தில் 32 அந்த மாதிரி ஆகிட்டே இருக்கும். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் ஓகேவா தான் இருக்குது. ஒரு சில பேருக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நான் போட்டுக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.